ஹலோ எவ்ரிஒன், வெல்கம் யூ ஆல். இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறது ஏர் பிரேக் சிஸ்டம் எப்படி ஒர்க் ஆகுதுங்கிறத. பெரும்பாலும் ஏர் பிரேக் சிஸ்டம் பஸ்ஸில் இல்லை ட்ரக்கில் யூஸ் பண்ணுவாங்க. டிரைவர் பெடல் ப்ரெஸ் பண்ணுறதுலேருந்து அது எப்படி வீல் ஸ்லோவாகி ஸ்டாப் ஆகுது, இதுக்கு இடையில் என்ன ஃபங்க்ஷன் நடக்குது அப்படிங்கிறத நான் இதில் சொல்ல போகிறேன். ஏரை ஒரு மீடியமாக யூஸ் பண்ணுறதுனால தான் இதுக்கு ஏர் பிரேக் சிஸ்டம்னு பேர் வந்தது. அந்த ஏர் எங்கேருந்து வருது அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஏர் இன்டேக் சிஸ்டம் அப்படின்னு ஒரு யூனிட் இருக்குது. அந்த யூனிட் வளிமண்டலத்தில், அதாவது அட்மாஸ்பியரில் உள்ள ஏரை இன்டேக் பண்ணிவிட்டு அதை உள்ளே எடுத்துக்கிட்டு அதை ப்யூரிஃபை பண்ணி இன்ஜினுக்கு வெளியில் அனுப்பும். அதுக்கு இடையில தான் நம்ம ஒரு பைப் போட்டு கம்ப்ரஸருக்கு அந்த ஏரை நம்ம அனுப்புகிறோம். அதாவது ஏர் இன்டேக்கோட அவுட்லெட் பைப்லேருந்து கம்ப்ரஸருக்கு நம்ம ஏரை கொடுக்குறோம். ஏர் இன்டேக் பைப்லேருந்து வர ஏரை ப்ரெஷரைஸ் பண்ணி ஹை ப்ரெஷர் ஏராக கம்ப்ரஸர் டெலிவரி பண்ணும். கம்ப்ரஸர் டெலிவரி பண்ணுற ஹை ப்ரெஷர் ஏர் ஒரு பைப் மூலமாக ஏபியூ, அதாவது ஏர் ப்ராசஸிங் யூனிட், அதுக்கு கம்ப்ரஸர் அந்த ஏரை அனுப்பும். இந்த ஏபியூ என்ன பண்ணுன்னா, கம்ப்ரஸர்லேருந்து வர்ற ஏரில் பார்த்திங்கன்னா மாய்ஸ்சர் மற்றும் வாட்டர் கண்டென்ட் இருக்கும். இந்த ஏபியூ அந்த ஏரை நல்லா ட்ரை பண்ணி மாய்ஸ்சர் அப்சார்ப் பண்ணி பியூர் ட்ரை ஏராக ஏர் டேங்க் அனுப்பும். அந்த ஏர் டேங்க்கு குறிப்பிட்ட ப்ரெஷர் வரைக்கும் இது அனுப்பிக்கிட்டே இருக்கும். அதாவது சிஸ்டம் ப்ரெஷர்னு என்ன சொல்லுவாங்கன்னா, பிரேக் சிஸ்டத்தோட ஓவரால் ப்ரெஷர் 10 பார் இல்லை 8 பார் அந்த மாதிரி சொல்லுவாங்க. அந்த சிஸ்டம் ப்ரெஷர் ரீச் ஆகிற வரைக்கும் கம்ப்ரஸர்லேருந்து வர்ற ஏரை ஏபியூ ஏர் டேங்க்கு அனுப்பிச்சிட்டே இருக்கும். அதாவது அது எப்படி போகும்னா, அந்த ஏபியூலேருந்து 2 பைப் காமிச்சிருக்கேன் பார்த்திங்களா, அந்த பைப் மூலமாக ஏர் டேங்க் அனுப்பும். ஒன் சிஸ்டம் ப்ரெஷர் 10 பார் ரீச் ஆன உடனே இல்லை 8 பார் ரீச் ஆன உடனே ஏபியூ அந்த ப்ரெஷர் அனுப்புகிறத கட் ஆஃப் பண்ணிவிடும். ஸோ இதுதான் கட் ஆஃப் ப்ரெஷர் அப்படின்னு சொல்லுவாங்க. பிரேக் அப்ளிகேஷன் அப்போ இந்த ஏர் டேங்க், அதாவது சிஸ்டம் ப்ரெஷர் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு அப்ளிகேஷன் அப்பையும் அது எடுத்துக்கும். ஸோ அதனால் குறையும். சிஸ்டம் ப்ரெஷர் குறைய கம்ப்ரஸர்லேருந்து வர ஏரை ஏபியூ ஏர் டேங்க்கு அனுப்பிக்கிட்டே இருக்கும். ஸோ சிஸ்டம் ப்ரெஷர் எப்போயுமே இது 10, அதோட சிஸ்டம் ப்ரெஷர் என்னவோ 10 பாரோ இல்லை 8 பாரோ அதை மெயின்டைன் பண்ணி கீப்பப் பண்ணி வச்சுக்கிட்டே இருக்கும். இதுதான் அந்த ஏபியூவோட வேலை. ஏர் டேங்கோட வேலை என்னென்னா, அது அந்த வர்ற ஏரை ஸ்டோரேஜ் பண்ணி வைக்கிறது. ஏர் டேங்க்கில் உள்ள ஏரு டிரைவர் பெடல், அதாவது டிரைவர் பெடலும் அதோட டூயல் பிரேக் வால்வ் அப்படிங்கிற ஒரு யூனிட்டும் சேர்ந்துருக்கும். அந்த டூயல் பிரேக் வால்வுக்கு நான் இந்த வீடியோவில் காமிச்சிருக்க மாதிரி 2 பைப் மூலமாக ஏர் டேங்க்லேருந்து டூயல் பிரேக் வால்வோட இன்லெட் போர்ட்டுக்கு போய் சேரும். அந்த ஏர் ப்ரெஷர் டூயல் பிரேக் வால்வ் வரைக்கும் பார்த்திங்கன்னா எப்போயுமே இருக்கும். அந்த ஏர் டேங்கில் என்ன ப்ரெஷர் இருக்கோ அதே ப்ரெஷர் டூயல் பிரேக் வால்வ் வரைக்கும் மெயின்டைன் ஆகும். எப்போ டிரைவர் பெடல் ப்ரெஸ் பண்ணுறாரோ அப்போ டூயல் பிரேக் வால்வோட அவுட்லெட் போர்ட் ஓப்பன் ஆகி ஏர் ப்ரெஷர் அது மூலமாக ஒரு பைப் மூலமாக ஃப்ரண்ட் பிரேக்குக்கும் இன்னொரு பைப் மூலமாக ரியர் பிரேக்குக்கும் போகும். இதில் நம்ம ஃப்ரண்ட் பிரேக்கு ஃபஸ்ட்டு எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்ப்போம். டிரைவர் பெடல் ப்ரெஸ் பண்ணும்போது டூயல் பிரேக்கோட ஒரு அவுட்லெட் போர்ட் மூலமாக ஏர் ப்ரெஷர் குவிக் ரிலீஸ் வால்வை போய் சென்றடையும். அந்த குவிக் ரிலீஸ் வால்வ்லேருந்து 2 பைப்பு இருக்கும் பார்த்திங்களா, அது 2 பைப்பு வழியாக லெஃப்ட் ஹேண்டு வீல் பிரேக் சாம்பருக்கும் ரைட் ஹேண்டு வீல் பிரேக் சாம்பருக்கும் ஏர் சப்ளை ஆகும். குவிக் ரிலீஸ் வால்வ்லேருந்து பிரேக் சாம்பருக்கு ஏர் ப்ரெஷர் சப்ளை ஆகிறதுக்கு அப்புறம் பிரேக் சாம்பரில் உள்ள டயப்ரத்தை இந்த ஏர் ப்ரெஷர் புஷ் பண்ணும். அது மூலமாக பிரேக் சாம்பரோட புஷ் ராட் புஷ் ஆகி ஸ்லாக் அட்ஜஸ்டரை ஃபார்வேர்டாக மூவ் பண்ணும். இந்த ஸ்லாக் அட்ஜஸ்டர் எஸ்கேம் ஷாஃப்ட் மூலமாக பிரேக் ஷூவோட கனெக்டாக இருக்கும். அந்த எஸ்கேம் ஷாஃப்ட்டுங்கிறது அந்த எல்லோ கலரில் இருக்குது பார்த்திங்களா, அதுதான். ஸ்லாக் அட்ஜஸ்டர் அந்த புஷ் ராடோட ஃபார்வர்ட் மோஷனை ரொட்டேஷனல் மோஷனாக கன்வெர்ட் பண்ணி எஸ்கேம் ஷாஃப்ட்டை ரொட்டேட் பண்ணும். அது பிரேக் ஷூ எக்ஸ்பேண்ட் பண்ணும்போது பிரேக் ஷூ பிரேக் ட்ரம்மோட ஃப்ரிக்ஷன் ஆகி வெஹிக்கிள் ஸ்லோ ஆகும். ஸோ இப்படி தான் ஃப்ரண்ட் பிரேக் ஒர்க் ஆகும். இப்போ ரியர் பிரேக் எப்படி ஒர்க் ஆகுங்கிறத பார்க்கலாம். டூயல் பிரேக் வால்வ் அதாவது டிரைவர் பெடல் ப்ரெஸ் பண்ண உடனே டூயல் பிரேக் வால்வோட அவுட்லெட் போர்ட் ஓப்பன் ஆகும் சொன்னேன். அதில் ஒரு போர்ட் மூலமாக
ரியர் பிரேக்கில் உள்ள ரிலே வால்வுக்கு ஒரு பைப் மூலமாக சிக்னல் போகும். சிக்னலுங்கிறது ஏர் ப்ரெஷர் தான். ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா இப்போ ரிலே வால்வில் வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே ஏர் டேங்க்லேருந்து ஒரு கனெக்ஷன் எடுத்து ரிலே வால்வோட இன்லெட்டில் கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ ரிலே வால்வ் வரைக்கும் ஏர் ப்ரெஷர் ரெடியாக இருக்கும். ஒன்ஸ் டிரைவர் பெடல் ப்ரெஸ் பண்ண உடனே டூயல் பிரேக் வால்வ்லேருந்து ரிலே வால்வோட சிக்னல் போர்ட்டுக்கு ஏர் ப்ரெஷர் போகும். ஏர் ப்ரெஷர் போனோடனே ரிலே வால்வ் ஓப்பன் ஆகி 2 அவுட்லெட் இருக்கும் ரிலே வால்வில். அதில் ஒரு அவுட்லெட் மூலமாக ரியர் பிரேக்கோட லெஃப்ட்டு ஸ்ப்ரிங் பிரேக் ஆக்சுவேட்டர் சொல்லுவாங்க. அந்த ஸ்ப்ரிங் பிரேக் ஆக்சுவேட்டருக்கும் ரிலே வால்வோட இன்னொரு அவுட்லெட் போர்ட் மூலமாக ரைட் சைடு ஸ்ப்ரிங் பிரேக் ஆக்சுவேட்டருக்கும் ஏர் ப்ரெஷர் பாஸ் ஆகும். இந்த ஸ்ப்ரிங் பிரேக் ஆக்சுவேட்டர் சர்வீஸ் பிரேக்கு, அதாவது ரியர் சர்வீஸ் பிரேக்குக்கும் யூஸ் பண்ணுவாங்க, ஹேண்ட் பிரேக்குக்கும் யூஸ் பண்ணுவாங்க. ஸ்ப்ரிங் பிரேக் ஆக்சுவேட்டரில் பார்த்திங்கன்னா 2 போர்ட் இருக்கும். அதில் ஒரு போர்ட் வந்து டிரைவர் பெடல்லேருந்து வர ஏர் ப்ரெஷருக்கு இன்லெட்டாக இருக்கும். இன்னொரு போர்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஹேண்ட் பிரேக் வால்வ்லேருந்து வர பைப்புக்கு கனெக்ஷனாக இருக்கும். ஏர் ப்ரெஷர் ஸ்ப்ரிங் பிரேக் ஆக்சுவேட்டர் மூலமாக உள்ளே போனோடனே அதில் உள்ள சர்வீஸ் பிரேக் சைடு உள்ள டயஃப்ரமை ஏர் ப்ரெஷர் புஷ் பண்ணும். அப்படி புஷ் பண்ணும்போது நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி ஃப்ரண்ட் பிரேக்கில் எப்படி புஷ் ராடு ஃபார்வேர்டாக மூவ் ஆகுதோ அதே மாதிரி ஸ்ப்ரிங் பிரேக் ஆக்சுவேட்டர்லேயும் அந்த டயஃப்ரம் மூலமாக புஷ் ராடு ஃபார்வேர்டாக மூவ் ஆகும். அது ஸ்லாக் அட்ஜஸ்டரோட கனெக்ட் ஆகிருக்கும். இந்த ஸ்லாக் அட்ஜஸ்டர் எஸ்கேம் ஷாஃப்ட் மூலமாக பிரேக் ஷூவோட கனெக்ட் ஆகிருக்கும். அந்த எஸ்கேம் ஷாஃப்ட்டுங்கிறது அந்த எல்லோ கலரில் இருக்குது பார்த்தீங்களா, அதுதான். ஸ்லாக் அட்ஜஸ்டர் வந்து அந்த புஷ் ராடோட ஃபார்வர்ட் மோஷனை ரொட்டேஷனல் மோஷனாக கன்வெர்ட் பண்ணி எஸ்கேம் ஷாஃப்ட்டை ரொட்டேட் பண்ணும். அது வந்து பிரேக் ஷூ எக்ஸ்பேண்ட் பண்ணும். எக்ஸ்பேண்ட் பண்ணும்போது பிரேக் ஷூ வந்து பிரேக் ட்ரம்மோட ஃப்ரிக்ஷன் ஆகி வெஹிக்கிள் வந்து ஸ்லோ ஆகும். ஸோ நம்ம சர்வீஸ் பிரேக் எப்படி ஃப்ரண்ட் வீல்லையும் ரியர் வீல்லையும் ஒர்க் ஆகுதுங்கிறத பார்த்துட்டோம். அடுத்து ஹேண்ட் பிரேக் எப்படி அப்ளை பண்ணி அது எப்படி ஃபங்க்ஷன் ஆகுங்கிறத நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.